ஒரு பிஎல்ஓ வந்து 1300 வீடு கிட்ட கவர் பண்ணணும். ஆமா, இது ஒரு மாசத்துல. ஆமா, இதை வந்து நம்ம ஏடிஎம்கே தரப்பு வந்து டிபேட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா, சார் 1300 ஓட்டு சார் ஒரு பிஎல்ஓக்கு கீழே 1300 ஓட்டும் தனித்தனி வீட்டுல இருக்க போறது கிடையாது. 300ல இருந்து 500 வீடுகள் தான் இருக்கும். 300ல இருந்து 500 வீடுகள்னா ஒரு நாளைக்கு 15 வீடு சார். ஃபார்மை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு சார். இவ்வளவுதானா? இதைத்தான் திமுக இவ்வளவு வில்லனைஸ் பண்ணுதா அப்படின்னு திமுக மேல கோபம் கூட வரும் பாக்குறவங்களுக்கு. ஒரு உதாரணம் சொல்லு. சென்னையில வந்து 1000 விளக்கு தொகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக குடிசை மாற்று வாரியம் முன்பு அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் வந்து பழைய வீடுகள் எல்லாம் இடித்து புது வீடுகள் கட்டும் பணி போய்கிட்டு இருக்குது. அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்கும். அந்த 500 வீடு இடிக்கப்பட்டு இப்ப புது வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த 500 வீட்டுல போன மாசம் வரைக்கும் குடியிருந்தவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னா, அரசாங்கம் கொடுக்குற கருணை தொகையை பெற்றுக்கொண்டு வேற வீடுகளுக்கு குடியிருக்க போயிருப்பாங்க. அவங்க சென்னையில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது சென்னைக்கு வெளியில் கூட ஏதோ ஒரு பகுதியில் இருக்கலாம். அவங்க ஓட்டுல இருந்து அவங்க எல்லா ஐடியுமே எங்க இருக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடிக்கப்பட்ட வீட்டுல இருக்கும். இப்ப அந்த ஏரியாவுக்கு பிஎல்ஓ போவாரு. யார்கிட்ட ஃபார்ம் கொடுப்பாரு? அங்க இருக்கிற பலாயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய எனிமரேஷன் ஃபார்ம் யார் கையில கொடுப்பீங்க? அப்ப அவங்க எல்லாம் எங்க போய் ஓட்டு போடுவாங்க? அப்ப இவங்களை தேடி கண்டுபிடிக்கணும்ல. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அரசியல் கட்சிகளுடைய உதவி தேவைப்படுது இல்ல. அப்ப இதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுக்கும்ல. இப்ப இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ என்ன எப்படி வேலை பார்ப்பாரு?